வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளி மாணவர்கள் கண்காட்சியாக வைத்துள்ளனர். அதனை ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அவரது குடும்பத்தினர் பார்வையிட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதிகா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதிகா. வள்ளலார் வரலாற்று பள்ளி மாணவர்கள் கண்காட்சியா வச்சிருக்காங்க. அங்க என்ன மாதிரியான காட்சிகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம். வணக்கம் அபிராமி. வள்ளலாரின் 201வது பிறந்த தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் அவர் எழுதிய திருவருட்பா நூலின் உரைநடை நூலானது வெளியாகவிருக்கிறது. இந்த நூலை ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டு வள்ளலார் குறித்து சிறப்புரையாற்ற இருக்கிறார். புலால் உண்ணாமை, பசுப்பினி போக்குதல், ஜோதி வழிபாடு உள்ளிட்டவை வலியுறுத்தி வள்ளலார் தொடர்ந்து செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார். அவர் குறித்த வாழ்க்கை வரலாற்று கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் ஆளுநர் ஆர்.என். ரவி இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக வள்ளலார் பிறந்தது முதல் வள்ளலார் மோட்சம் அடைந்தது வரையிலான அனைத்து விஷயங்களையும் மாணவர்கள் கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜீவ காருண்ய ஒழுக்கம், சத்திய ஞான சபை உள்ளிட்டவையையும் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கண்காட்சியை ஆளுநர் ஆர்.என். ரவி மட்டுமல்லாது அவரது மனைவி லட்சுமி மற்றும் குடும்பத்தினர் பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு 1000க்கும் மேற்பட்ட வள்ளலார் பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வள்ளலார் மோட்சம் அடைந்த தினத்தை முன்னிட்டு வள்ளலாரின் இந்த உரைநடை நூல் வெளியீட்டு விழாவிற்கு பக்தர்கள் வருகை புரிந்து வள்ளலாரின் பாடல்களையும் ஒலித்து வருகிறார்கள். ஆளுநர் ஆர்.என். ரவி தற்போது விழா மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். நூல் வெளியிட்ட பிறகு அவர் வள்ளலார் குறித்து சிறப்புரையாற்றுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதிகா.